வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நான் யோகா ஆசிரியை கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க இருக்கிறோம். பெண்களுக்கான டாபிக். நாட் ஒன்லி பெண்களுக்கான டாபிக்னு மட்டும் சொல்லிட முடியாது, ஆண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். என்னன்னா மெனோபாஸ். இந்த மெனோபாஸ் அப்படின்னா என்ன, அதற்கு எப்படி யோகாவில் தீர்வு காண முடியும், அதற்கான யோக பயிற்சிகள் என்னென்ன பண்ணலாம், பிராணாயாமா என்னென்ன பண்ணலாம், அதே போல் அதற்கான முதிரைகள் சுலபமான வகையில் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான பதிவு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. சரி, இப்போ இந்த மெனோபாஸ் அப்படின்னா என்னென்னா, இது விமெனுக்கு நேச்சுரலாக சில ஹார்மோன்ஸ் இருக்கும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் அதோடைய அந்த குறைபாடு அது கொஞ்சம் கொஞ்சமாக டெக்ளைன் ஆகும் ஏஜிங் ஆக ஆக. ஸோ அந்த குறைபாடு ஏற்படுற அந்த நேரம் என்ன ஆகும்னா, நமக்கு அந்த பீரியட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சுருக்கமாக சொல்கிறது. இன்னும் நிறைய இதில் டெப்த்தாக சயின்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த மெனோபாஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மெனோபாஸ் வரச்சே விமென்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு இந்த நிறைய இரிட்டேஷன் இருக்கும். சில சமயம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப நல்லா குப்புன்னு வேர்த்து கொட்டுறது இருக்கும். அதே போல் ஹார்ட் ஃப்ளாஷஸ் இருக்கும். இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும். எப்பயும் ஏதாவது ரொம்ப ஒரு கேஷுவலாக பல நேரங்களில் எடுத்துக்கிற சில விஷயங்களை அவங்க ரொம்ப எரிச்சலாக எடுத்துப்பாங்க. எரிஞ்செரிஞ்சு எல்லாருக்கிட்டையும் விழுகிறது, இந்த மாதிரி தன்மைகள்லாம் வரும். இதுக்கு காரணம் அந்த ஹார்மோன்ஸ் அப்படியே குறைய ஆரம்பிக்கிறதுனால தான். அந்த விமனுக்கான அந்த ஹார்மோன்ஸ் குறைய ஆரம்பிக்கிறதா இதோடைய முக்கியமான ரீசன் அப்படிங்கிறது ஆண்களும் தெரிஞ்சுக்கணும். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட கோஆப்ரேட்டிவாக பழகிறப்போ, அதை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து பழகிறப்போ கண்டிப்பாக இதுலேருந்து அவங்க வெளியில் வர முடியும். இதை தவிர்த்து என்னென்ன மாதிரியான யோகா ப்ராக்டிசஸ் இவங்க பண்ணுறச்சே இவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். இப்போ முதல்ல சில முதிரைகள் பார்ப்போம். என்னென்ன முதிரைகள் இவங்க பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முக்கியமாக பிராண முதிரை அப்படிங்கிற இந்த பிராண முதிரை, இந்த சுட்டு விரலும் அது அடுத்த விரலும் இந்த கட்ட விரலோடைய அந்த நுனியில் இந்த விரலை பிளேஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஆட்காட்டி விரலையும் நெக்ஸ்ட் ஃபிங்கரையும் ரைஸ் பண்ணிக்கணும். இதுதான் பிராண முதிரை. இந்த முதிரையை நீங்கள் வாக்கிங் போகிறப்ப பண்ணிக்கலாம், இல்லை சமைக்கிறப்ப ஒரு கையில் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் மெடிடேட் பண்ணுற டைம்லையும் ஃபுல் கான்ஷியஸ்னஸோடு இதை ப்ராக்டிஸும் பண்ணலாம். ஸோ நல்ல பயனுள்ளதாக இருக்கும். மெனோபாஸ் சிம்டம்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இது அமையும். அடுத்த முதிரை என்னன்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம், சின் முதிரை. இந்த சின் முதிரை அவங்க தொடர்ந்து பண்ணுறதன் மூலமாக மன அமைதி அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் காமாக ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக முக்கியமாக யோனி முதிரா, அதாவது இந்த ஆட்காட்டி விரலையும் கட்ட விரல் நுனியும் மட்டும் இப்படி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். மீதம் இருக்கக்கூடிய எல்லா விரலும் இப்படி மடங்கின நிலையில் இருக்கணும். இதை அப்படியே சுவாதிஷ்டான சக்கரான்னு சொல்லி இருக்குது. தொப்புலேருந்து 4 இன்ச்சு கீழே அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி கண் மூடி நல்லா நீங்கள் ஒரு ஆழ்ந்த சுவாசம், ஒரு 20 சுவாசம் இல்லை ஒரு 30 சுவாசம் நல்லா ஆழ்ந்த சுவாசம் எடுக்கிறச்சே இது மெனோபாஸ் சிம்டம்ஸை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். சரிங்களா? இதெல்லாம் எளிமையான சில முதிரைகள். இன்னும் நிறைய முதிரைகள் இருக்குது. அதே போல் முக்கியமாக சில பிராணாயாமா பயிற்சிகள் இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஷீத்தாளி அப்படிங்கிற பிராணாயம், அதுக்கப்புறம் ஷீத்காரி, அப்புறம் சந்திர நாடி பிராணாயம். இந்த 3 பிராணாயமும் மெயின் பிராணாயமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த 3 பிராணாயமங்களும் அதாவது அவங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த சூட்டை குறைச்சி அவங்களுக்கு குளிர்ச்சியான தன்மையை அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். மெயினாக அது ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹாட் ஃப்ளாஷஸ்லாம் வர சமயத்தில் இந்த பிராணாயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைண்டு காம் பண்ணும், நல்லா அந்த மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணும். சரி, இப்போ இந்த ஷீத்தாளி ஷீத்காரி இப்போ அந்த பிராணாயம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் நாக்கை வெளியில் தள்ளி ஸ்ட்ரா மாதிரி கொஞ்சம் ரோல் பண்ணிக்கணும். நாக்கு வழியாக நல்லா மூச்சு காற்றை உள்ளிழுத்துக்கணும். அப்புறம் மூக்கு வழியாக எவ்வளோ மூச்சு காற்று உள்ளிழுத்தோமோ அத்தனையும் மூக்கு வழியாக கம்ப்ளீட்டாக எக்ஸேல் பண்ணணும். சரிங்களா? இது மாதிரி ஒரு 20 தரமாவது மினிமம், இல்லாட்டினா ஒரு 30 தரம் வரைக்கும் கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 5 டைம் 5 செட்டு
கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணுறச்சே இது ஒரு 3 தடவை பண்ணால் கூட போதும். 20 × 3 இந்த ப்ராக்டிசஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து சந்திரநாடி பிராணாயம். இதுவும் ரொம்ப எளிமையான பிராணாயம். இது எப்படின்னா, உங்களுடைய இடது கையில் சின் முத்ரா, வலது கையில் நாசிக முத்ரா, இது பேர். இந்த முத்ராவை உங்களோட வலது நாசியை வச்சு இப்படி கட்டவரல்னால க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது நாசியில் மூச்சு காற்றை முழுக்க வெளியேற்றிட்டு இடது நாசியில் திரும்ப மூச்சு காற்றை முழுக்க உள்ளிழுக்கணும். எக்ஸேல் லெஃப்ட், இன்ஹேல் லெஃப்ட், திரும்பவும் எக்ஸேல் லெஃப்ட், இன்ஹேல் லெஃப்ட். இது மாதிரி ஒரு 30 டைம்ஸாவது மினிமம் பண்ணணும். அப்படியே ஸ்லோவாக கிராஜுவலாக ஒரு 50 தரம் வரைக்கும் கூட கொண்டு போகலாம். நீங்கள் இதை வந்து ஒரு 3 செட்டு வரைக்கும் கூட பண்ணலாம், பயிற்சி பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நல்ல மன அமைதியை, நல்ல ஒரு காம்னஸை, நல்ல கூலிங் எஃபெக்டை பாடிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சரி, ரொம்ப ஒரு சளி பிடிக்கிற சமயம் இருக்குது, இல்லாட்டினா ரொம்ப ஒரு குளிர்காலமாக இருக்குன்னா இதை கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம். இவ்வளோ செட்டு பண்ண வேண்டாம். ஏன்னா இது கொஞ்சம் சளி பிடிக்கிற இது தன்மையும் கூட கொடுத்துரும். அதனால் கஃபா பாடி உங்களுக்கு இல்லைன்னா குளிர்காலமாக இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்போ நான் சொன்னது. சரிங்களா? சரி, குறிப்பாக சில யோகா இன்ஸ்ட்ரக்டரோடைய கைடன்ஸோடு இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா பிராணாயமாங்கிறது அந்த ஃப்ளோவாக நம்ம வந்து ஆசனாஸ் பண்ணிவிட்டு அதை உட்காந்து நம்ம பொறுப்பாக அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நம்மளுடைய குருவோட துணையோடு பண்ணுறப்ப இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா சில ஆசனங்கள் சொன்னேன் இல்லையா? இந்த ஆசனங்களில் மெயினாக வந்து சில ஆசனங்கள் பேரை மட்டும் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் வந்து சில ஆசனங்கள் நான் செய்முறை விளக்கமும் கொடுக்குறேன். இப்போ மெயினாக பார்த்தோம்னா தனுராசனா அப்படிங்கிற தனுராசனம், இந்த ஆசனா தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வரலாம். புஜங்காசனா, இந்த ஆசனா பண்ணலாம். அடுத்தபடியாக இவங்க வந்து பக்ஷிமோத்தாசனா, ஜானுசிரசாசனா, பாதஹஸ்தாசனா, திரிகோணாசனா, இந்த மாதிரி இந்த முக்கியமான சில ஆசனங்கள் ப்ளஸ் சூரிய நமஸ்காரம் இதெல்லாமே தொடர்ந்து இவங்க பயிற்சி பண்ணிட்டு வரலாம். எகெயின் இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு ஆசிரியருடைய துணையோடு இவங்க வந்து இந்த பயிற்சிகள் எடுத்துக்கிறப்ப ஈஸியாக வந்து அந்த சிம்டம்ஸை வந்து கட்டுப்பாடு கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் முக்கியமான விஷயங்களை இங்கே நான் தெரியப்படுத்துகிறேன். சரி, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. இது போல் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை நம்ம சேனலில் பதிவு பண்ண இருக்கிறேன். எல்லாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.